முடிஞ்சுதா உங்க கோமாளித்தனம்? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீங்க வரேன்னு நான் எவ்வளவு ஆசையோடையும் சந்தோஷத்தோடையும் இருந்த தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு இன்னுமா உங்க மூளை கேட்கல? என்ன ஏன் வலுக்கட்டாயமா இங்க வரவழைச்சீங்க? நான் உன்னை இங்க வலுக்கட்டாயமா வரவழைக்கல. பின்ன நானே பிரியப்பட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உங்க அப்பா உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்றேன் லெட்டர் எழுதினாரே, அப்படியே பண்ணி தொலைக்கிறதானு. அப்பா ஒரு பைத்தியக்காரு, அதுக்கு பயந்து என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன நான் அங்கேயே நிம்மதியா இருந்திருப்பேன். என் நிம்மதியே அநியாயமா கெடுத்துட்டீங்களே. நீ ஏன் இப்படி இருக்கு? உங்களை நான் வெறுக்கல, உங்ககிட்ட இருக்கிற அறியாமைய வெறுக்கிறேன், அநாகரிகத்தை வெறுக்கிறேன். படிக்காட்டி அது அநாகரிகமா? என் வரல் அப்படித்தான். எனக்காக இல்லைனாலும் உனக்காகவாவது நாளையில இருந்து படிக்கலாம். எப்படி? அரிச்சுவடையில இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? சொல்லாதுங்க, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நாளையில இருந்து நான் உன்கிட்டே படிப்பேன். எனக்கு படி. அப்பா என்ன படிக்க வச்சது உங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கல. உனக்கு அந்த சிரமம் கூட வேண்டாம். நான் எங்க அண்ணன்கிட்டே படிச்சுக்கிறேன். உங்க அண்ணனுக்கு எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்துட்டு இப்ப அவருக்கிட்டே படிச்சுக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்ல? தயவு செஞ்சு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாது. நடப்புதலுக்கு நடப்பு மன்னிச்சது எனக்கு வாழ்வு கொடுப்பீங்க. ஆக கெடுத்ததே நீங்க தான். இவ்வளவு அதுக்கு ஒரே வார்த்தை, உங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. படிக்காதவங்க நிழலை கண்டா கூட எனக்கு பிடிக்காது. அதுலயும் மத்தவங்க மனதை பிடிச்சாதவங்கள நான் முட்டாளாக ஏன் காட்டுத்தனமா கத்துறீங்க? போக வெளியில போக. யாரு தெரியுமா? நான் தான் சின்னதுரை. என்ன மறுபடியும் ஏன் இங்க வந்தீங்க? இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியும். ஒரு சமாச்சாரம் கேட்டு போலான்னு வந்தேன். இறங்குங்க கீழே. என்ன இது பேய் மாதிரி? பேய் மாதிரி அவன் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால படிக்காதவங்களை பத்தி என்ன சொன்ன? முட்டாளுங்கன்னு சொன்னேன். இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை என்ன, 1000 தடவை சொல்லு. முட்டாள் முட்டாள் முட்டாள். நீ நல்லா யோசனை பண்ணி தானே இதை சொல்ற? யோசனை பண்றது படிக்காதவங்க எல்லாருமே முட்டாளுங்க தான். முட்டாளுங்க தான். அவன் செய்த காரியத்தை ராத்திரி பாட்டு பாடி கலாட்டா பண்ணும்போது ஏதோ நடக்க நினைச்சு அப்படியே நடந்து போய். தம்பி, நீனா எங்கப்பா? நீனா எங்க? தெரியாது. தெரியாத ஏண்டா அவளை சவுக்கால் அடிச்சே இல்லையா? என்னடா பேசாம இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவளை அடிச்சியா? அடிச்சதா ஞாபகம். என்ன திமிரா பதில் பேசுறான் பாத்தியா? ஞாபகம் இருக்க? ஏண்டா அடிச்ச? தயவு செஞ்சு அவன்கிட்ட ஒண்ணும் கேட்கல. ரொம்ப அவமானம். உன் முட்டாள்தனத்தாலி முரட்டுத்தனத்தாலி எனக்கு தாண்டா நீ அவமானத்தை உண்டாக்க. ஒண்ணு வரவழைத்த என்ன நம்ம வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவளை சவுக்கால் அடிச்சு வீட்டை விட்டு ராவோட ராவா விரட்டி இருக்கேன். உன்னை போல அயோக்கிய இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டான்டா. உனக்குள்ள அதுக்குள்ள கல்யாணம். கொஞ்சம் பொருள், இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவனை ஏன் திட்டுறீங்க? உன் மகன் ரொம்ப யோக்கியன், அவனுக்கா பறிஞ்சு பேச வந்துட்டியோ? தாலி கட்டின மனைவியோட குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன்னு ஊராரெல்லாம் இவனை பத்தி கேவலமா பேசுறது உனக்கு எங்க தெரிய போகுது? அப்பா,
எனக்கு மனைவியை விட மானம் தான் பெருசு. உன்னை போல அறிவு விட்டவனுக்கு மானம் ஒண்ணு இருக்கா? இருந்தா உன் சகோதரனை பத்தி நீ முட்டை கடைதாத்தி எழுதுவியா? என்ன அப்பான்னு கூப்பிட வேண்டிய ஒரு ராஜுடா. உனக்கு அந்த அறிவு இல்லை. போதும், உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அந்த ராஜு கோபா, நீ என் வாய் அடைச்சதோட கண்ணையும் குத்தி இருந்தா இப்படி நீ கஷ்டப்படுறத நான் பார்க்காமலே இருந்திருக்கலாமே. மங்கா போகல போய். ஏய், இப்ப ராபகதூர் வீட்டுக்கு போய் ராஜு பத்தி நீ மொட்டை கடைதாசி எழுதினது, மீனாவை அடிச்சது, இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கியோ அதுக்கெல்லாம் அவர் காலில் விழுவியோ மன்னிப்பு கேட்போ எனக்கு தெரியாது. அந்த பெண்ணோட வந்தாத்தான் இந்த வீட்டுல உனக்கு இடம். இல்ல நீங்க அடி எடுத்து வைக்க கூடாது. போட போட. அண்ணி, என் கூட பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க செய்த தவறு உங்களுக்கே தெரியுமே. நான் தவறு செஞ்சேனா? அண்ணி, நேற்று ராத்திரி வீட்டுல நடந்தது விபரமா உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வேண்டாம், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நீங்க இப்படி நடந்துகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணி, வந்ததும் வராதமா ஒரு பெண்ணை குதிரை அடிக்கிற மாதிரி சவுக்கால் அடிச்சா அவ எப்படித்தான் உங்க கூட குடும்பம் நடத்துவா? உங்க அண்ணன் இது வரைக்கும் என்ன கோமா பார்த்தது கூட கிடையாது. அவரை பார்த்தாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்பதான் புரியுது மீனா உங்க கூட குடும்பம் நடத்த ஏன் பயப்படுறாங்க. என் கூட குடும்பம் நடத்த பயப்படுறாளா? நான் பயப்படுறேன். நீ அவ கூட குடும்பம் நடத்த நான் பயப்படுறேன். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பலன்னா இந்த உலகத்துல வேற யாரு என்ன நம்ப போறா? அதனாலதான் சொல்றேன், இப்பவே போய் மீனாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அண்ணி, அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. மீனாவை கூட்டிக்கிட்டு வராம என் முகத்திலேயே முழிக்க கூடாது. போங்க. எல்லாம் சாதாரணமா சொல்லிட்டீங்க, முகத்துல முழிக்க கூடாது. போறேன் போறேன். நான் வேற யாருக்காகவும் போகல. மறுபடியும் உங்க முகத்துல முழிக்கணுங்கிறதுக்காகவே நான் போறேன் போறேன். மீனா, 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 நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன மீனா கேட்க? உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். ஏன் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு கொல்றதுக்காகவா? மீனா, நான் சத்தியமா சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் குடிச்ச முதல் தடவையும் கடைசி தடவையும் அதுதான். போத வெறியில உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்ட அந்த பொல்லாத கோபால மறந்துடு. உன் தாலி மேல ஆணையா சொல்றேன், இனிமே அந்த விதமான தவறெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். மொட்டை கடைதாசி எழுதி என்ன தந்திரமா கல்யாணம் செய்துக்கிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவியான அண்ணனுக்கே துரோகம் செய்தவராச்சே நீங்க. உங்களை நான் எப்படி நம்ப முடியும்? உனக்கு மட்டும் அல்ல, உலகத்துக்கே உண்மை தெரியாது. அந்த உண்மையை என் வாயால எப்படி சொல்லுவேன்? என் குடும்ப கௌரவத்துக்கு நானே எப்படி குடி தோன்றுவேன்? இதை தவிர மேற்கொண்டு எந்த விதமான விளக்கமும் சொல்றதுக்கு தயாராய். நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. நான் உங்க மனைவிங்கிறதே மறந்துடுங்க. மறக்க முடியாதனால தானே மீனா என் மானத்தையும் விட்டுட்டு உன் முன்னால வந்து நிற்கிறேன். இப்ப நான் எந்த நிலைமையில இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. பெற்ற தகப்பன் என்ன பேசாத நாளே கிடையாது. மீனா வளர்ச்சிட்டு வராம என் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு எங்க அண்ணி சொல்லிட்டாங்க. தாலி கட்டிய மனைவி வச்சு குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன் சொல்லி ஊரெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இந்த பாரு, மனைவி இல்லாம மன நிம்மதியோட வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு வந்த பரிதாபத்துக்குரிய கோபால் அழைக்கிறான். அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க. மீனா உங்க கூட வருவான்னு நீங்க முடிவு பண்றது இருக்கட்டும். முதல்ல கனவு கூட காணாதீங்க. மீனா, நான் படிக்காதவேங்கிற ஒரே ஒரு அற்ப காரணத்துக்காக என்ன வெறுக்கிறான். கடல் மாதிரி இருக்கிற என்னுடைய அன்பு பூரா உன்கிட்ட கொடுத்து அதுக்கு பதிலா உன்னுடைய அன்புல எள்ளத்தனையாவது சம்பாதிக்க முடியாதாங்கிற ஆசை, கடமை, லட்சியம் எல்லாத்தோடையும் வந்திருக்கு. என்னை ஏமாத்திடாது மீனா, என்னை ஏமாத்திடாது. வாப்பா. ஒரே வார்த்தை, உங்க கூட வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. மீனா, மீனா என்ன சொல்ல கொடுக்காதீங்க. போங்க வெளியில. நீ இல்லாம நான் எப்படி மீனா போவேன்? இங்க இருந்து போறீங்களா இல்லையா? இப்ப நீ வர்றியா இல்லையா? முடியாது. முடியாது. முடியவே சித்திரவன் செய்யுங்க. ஆனா மீனாவை மட்டும் என் கூட அனுப்பிச்சு.
என் பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்தி மறுபடியும் கூப்பிட வந்திருக்க என்ன திமிரா உனக்கு யாராவது கிட்ட வந்து மீனாவை கூட்டிட்டு வராம என் முகத்திலே உயிர்க்க கூடாது.